விஜய் அவர்கள் போனது சிபிஐ விசாரணைக்காக மட்டும் இல்லை, பாஜகவோடு மிகப்பெரிய அளவுல கையப்ப குறித்து பேசுவதற்கு தான். அதனாலதான் அவர் கூடயே இந்த சங்கி கும்பல் ஃபுல்லா போயிருக்கு. யாரு சங்கி கும்பல்? ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் நிர்மல்குமார் போன்ற RSS ஆல் வளர்க்கப்பட்ட கும்பல் போயிருக்கு. ஏன் அவங்க டெல்லிக்கு அவரோட போகணும்? சரி, துணைக்கு போனீங்க. அங்க இவங்க எல்லாம் யார பார்த்தாங்க? இந்த கேஸ் தொடக்கத்துல ஒரு வாரம் போய் டெல்லியில தங்கி இருந்தாங்களே இவங்க வழக்காக போய், அப்ப எல்லாம் பாஜக காரங்களுடைய பல்ல கட்டிட்டு இருந்தாங்களே. அவ பாஜக நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு என்று சொல்லி இருக்கிறாங்க. ஜனநாயகனை நான் நிறுத்துறேன், நான் மேல்முறையீடு போறேன், நம்ம திரும்ப திரும்ப இது பண்ணுவோம், நான் கிள்றேன், நீ அழுகிற மாதிரி அழு, அதுக்கப்புறம் மக்கள் நம்பிடுவாங்க, உடனே திமுக மேல பழி போடுவாங்க, நாம அதை வச்சு ஓட்ட அரசியல் பண்ணிக்கலாம். இதான இவங்க ரெண்டு பேரும் கூட்டா போட்ட பிளான். அதுதான் அங்க எக்ஸிக்யூட் ஆகுது. அதற்கு உதாரணம் தான் உச்ச நீதிமன்றத்துல இவங்க போட்ட வழக்கு என்னாகி வருது. அண்ணன் என்ன 2-3 நாளைக்கு விசாரணைக்கு அங்கேயே உட்கார வைக்கிறா, விசாரணைக்கா இருக்க போறாங்க. இப்ப கிளம்பிட்டாரு. இப்ப கிளம்பிட்டாருன்னா 7 மணி 6 மணி, இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது 7 மணி, அண்ணன் போய் நீ 8 மணிக்கு போய் அப்படி கதவை சாத்திடுவாரா என்ன? அப்ப அந்த சந்திப்பு யாரு கூட என்ன பண்ண போறாங்க? அங்க இருக்கிற 4 நாள் அவங்களுடைய அரசியல் ஷெட்யூல் என்ன? கேள்வி இருக்குல்ல. இதுதான் தாவேகாவினுடைய தந்திர அரசியல். எது நடந்தாலும் அந்த பழைய திமுக போடணும்ன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இது பக்காவா பிளான் பண்ணி RSS கையில கொடுத்தது. வெளிப்படையா தெரியுது, பச்சையா தெரியுது சொல்ல போனா. அதனால விஜய் அவர்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு கொஞ்சமும் தகுதியற்றவர், அரசியலுக்கே தகுதியற்றவர். ஏன்னா யார் ஒருவர் எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்களால சுய புத்தியோடு அரசியல் செய்ய முடியாது. யார் என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றிட்டு போறதுக்கு எதுக்கு ஒரு தலைவன், ஒரு கட்சி? யோசிச்சு சிக்கலான நேரத்துல முடிவெடுக்கிறவன் தான் தலைவன். எது நடந்தாலும் ஓடி ஒளிஞ்சுக்கிறவன், வீட்டை விட்டு வெளியே வராதவன் தலைவனே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு அது புரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு 2026 புரிய வைக்கும்.